ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ரொம்ப மொறுமொறுப்பான டேஸ்டியான முப்பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த டேபிள் ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வத்தமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இதெல்லாம் மினிமம் 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிக்கூடாது. அரைச்சதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட நம்ம சாதாரண நாட்களில் பூஜைக்கு நம்ம வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. நான் சாதாரணமாக கெஸ்ட்டுக்காக சேர்த்தேன். வெங்காயம் கொஞ்சம் கேரட் துருவல், கொஞ்சம் கேபேஜ், அதை தவிர கொஞ்சம் பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணேன். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை இப்போ இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெசரிக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடான உடனே இந்த வடையை போட்டு எடுக்க வேண்டியது தான். வடை ரெடி. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரஸ்வதி பூஜைக்கு நம்ம இந்த முப்பருப்பு வடை செய்யலாம். வெங்காயம் இல்லாத செய்யலாம். நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.